ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா உனக்காக கொண்டு வந்த பண மூட்டையை தொட்டு விட்டாய்தானே. அப்புறம் என்ன, இன்னும் 3 நாளுக்குள்ள நீ போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு பொண்ணையும் பொருளையும் பணத்தையும் உன் வாழ்க்கையில், உன் வீட்டில், உன் கைகளில் நான் யார் மூலமாகவாவது எப்படியாவது கொண்டு வந்து கொடுத்துருவேன். அந்த நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் நீ அமைதியாக பொறுமையாக இரு. நம்பிக்கையும் பொறுமையும் தான் எப்பேற்பட்ட மலையையும் நகர்த்தக்கூடிய அற்புதமான ஆயுதங்கள். கடலையும் அசைக்கக்கூடிய அமைதியையும் பொறுமையையும் நம்பிக்கையும் நீ உனக்குள்ள வச்சுக்கும் போது, எனக்கு நல்லது நடக்கும்னு மன உறுதியோடு நீ காத்திருக்கும் போது கண்டிப்பா உனக்கு வெற்றி கிடைச்சே தீருமேன் செல்லமே. நீ போகிற பாதையில் எல்லாம் இந்த வராகி அம்மா நானும் உன் கூடவே தான் வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது உனக்கு பக்கத்துணையாக நானே இருந்து உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டி வாழ வைப்பேன். எல்லா விஷயங்களிலும் நான் உன் கூடவே இருந்து வழி நடத்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். உன் மன கஷ்டங்களையும் பாரங்களையும் நான் ஏந்திக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேண்டாமே செல்லமே. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களையெல்லாம் நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். இனிமே நீ எப்போதும் உற்சாகமாக இரு. கூடிய சீக்கிரமே நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தான் போகுது. உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா நான் இருந்து அத்தனை விஷயத்திலும் நீ கவலைப்பட்டதையெல்லாம் தாண்டி உனக்கான சந்தோஷத்தை கொடுத்தே தீருவேன். எந்த விஷயம் தப்பாக நடந்துருமோ நினச்சி நீ கற்பனை செஞ்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அந்த விஷயத்தில் இருக்கிற தடைகளையெல்லாம் விலக்கி சிரமங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் வந்திருக்கேன். எவ்வளோ பணம் உனக்கு தேவைப்படுதோ அதை யார் மூலமாவது உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன் கடன் சுமையையும் கஷ்டங்களையும் குறைச்சி உன் வாழ்க்கையில் நான் பொருளாதார முன்னேற்றத்தை உருவாக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இத்தனை நாளாக பொறுமையாக நீ என்னை நம்பி காத்திருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில் எல்லா துயரங்களும் உன்னை விட்டு நீங்க போகுது. நீ வடித்த கண்ணீரும் கவலைப்பட்ட விஷயங்களும் சரியாகி உன் வாழ்க்கை அழகான வாழ்க்கையாக மாறப்போகுது. உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? அதன்படி தான் இப்போது உனக்கான மாற்றம் வரப்போகுது. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். நீ எல்லா விஷயங்களிலும் இனி நல்லதை மட்டுமே நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை நல்லபடியாக வாழ தயாராகு. நீ பார்க்குற மனிதர்களிடமிருந்தும் நீ பேசுகிற மனிதர்கள் மூலமாகவும் உனக்கு கிடைக்கும் அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை உன்னால் அழகாக ஜெயிக்க முடியும். சிறந்த அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் எந்த விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து முடிவெடு. ஒரு விஷயத்தை இப்படி செய்யணும்னு நினச்சி முடிவு எடுத்த பிறகு மறுபடியும் அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. முடிவு எடுத்த பிறகு அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீன்னா அதை நல்ல முறையில் நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன். என்ன நடக்குமோ எது நடக்குமோ நினச்சி கவலைப்படாமல் உன் வாழ்க்கை முழுவதையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டினா, உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா அனைத்தையும் நானே உன்வசமாக ஆக்கி கொடுப்பேன். உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு பொறுமையாக அமைதியாக நீ வேலை செய்யும் போது அந்த அமைதியும் பொறுமையும் உண்மையும் நேர்மையும் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து வெற்றியாக மாற்றி காட்டுமேன்னு செல்லவே. பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டு வாழும் உனக்கு எல்லா விஷயங்களிலும் நீ நினச்சதையே நடத்தி கொடுக்க போகிறேன். இன்றைக்கே எல்லாமே கிடச்சிடணும், இன்றைக்கே எல்லாமே நல்லபடியாக நடந்துடணும்னு அவசரப்பட வேண்டாம். உழைப்பும் நீ நம்பிக்கை கொண்டு பொறுமையாக காத்திருந்தாலும் கண்டிப்பாக உனக்கான பலனை கொடுத்தே தீரும். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து தர்றேன். எது வேணும்னு என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கண்ணீர் பெருகி தொழுதாயோ, பிரார்த்தனை செய்தாயோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லவே. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ எதிர்பார்ப்பது போலவே நடத்தி கொடுக்க போகிறேன். இனி எல்லா நாளும் உனக்கு நல்ல நாளாக சந்தோஷ நாளாக இருக்க போகுது. இந்த வராகி அம்மாவை நம்பி வணங்கி வாழும் உனக்கு நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கும்படியும் வாழ்க்கையை ஜெயிக்கும்படியும் நானே உனக்கு வழிகாட்டுறேன். நீயும் நல்ல நல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய தயாராகு. இனிமே உன் வீட்டில்
எப்போதும் சந்தோஷம் இருக்கட்டும். உன் மனசில் இருக்க பயத்தையும் சந்தேகத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வரப்போகிற மகிழ்ச்சியான தருணங்களை நீ அனுபவிக்க தயாராகு. இனிமே எல்லா விஷயங்களையும் நீ சிறப்பாக செஞ்சு முடிச்சிருவ. உன் மேலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா உன் மனசுக்குள்ளே தானே நான் குடியிருக்கேன். நானே உனக்கு வழிகாட்டியாக இருந்து எந்த விஷயத்தை எப்படி செய்யணுமோ அப்படி செய்ய வச்சு உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படியும் நல்ல நிலைமைக்கு உயரும்படியும் செஞ்சிருவேன். உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய அளவில் முன்னேறணுங்கிறதுக்காகவே நான் உனக்கு துணையாக வந்து நிற்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்தே நீ என் மேலே உறுதியான நம்பிக்கை கொண்டாயே ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் காரியங்களை எல்லாம் நான் வெற்றிகரமாக முடிச்சு கொடுத்துருவேன். தேவையில்லாமல் உன் மனசில் இருக்க கவலையையும் பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுடு. நீ கீழே விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி பிடிச்சு தாங்கி நிறுத்தி நிச்சயமாக பாதுகாப்பேன். உன் கையிலிருந்து விலகிய விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து சேர்த்து ராஜயோகத்தோட நீ குபேர வாழ்க்கையை வாழும்படி நான் செய்வேன் என் செல்லமே. என் ஆசீர்வாதங்களும் இனி எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். எத்தனை கைகள் வந்து உன்னை தள்ளிவிட்டாலும், எத்தனை கைகள் உன்னை நோக்கி பழி சுமத்தினாலும் குற்றம் சுமத்தினாலும், எத்தனையோ பேர் ஒன்றா சேர்ந்து உன்னை ஒதுக்கி புறம் தள்ளினாலும் இந்த வராகி அம்மாவின் கைகள் உன்னை ஆசீர்வதிச்சு நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கும். என் மேலே நம்பிக்கை வைத்து வாழும் உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் கைவிட மாட்டேன். எந்த விஷயத்தையும் பெருசாக பிரச்சனை நினச்சி பயப்படாதே. இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்னு காற்றாய் தள்ளி தூசியாக ஊதி விட்டுடு என் செல்லமே. எதுக்காகவும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா உன் வராகி அம்மா உன் கூடவே தானே இருக்கேன். கண்டிப்பாக உன் வேண்டுதல்கள் யாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து உன் கவலைகளை எல்லாம் காணாமல் போகச் செய்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக எத்தனையோ நிகழ்வுகள் நடந்தாலும் நீ எதிலும் அவசரப்பட்டு பொறுமை இழந்து விட வேண்டாம். ஏன்னா கூடிய சீக்கிரம் உனக்கு எதிராக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் இந்த வராகி அம்மா தலைகீழாக மாற்றி அமைச்சு உனக்கான நன்மைகளை நடத்தி கொடுக்க போகிறேன். சில நாட்களாகவே உன் மனசில் நீ எதை நினச்சி கவலைப்படுறியோ அதை சரி செய்வேன். அதே போல் சில நாட்களாக உன் மனசில் இருக்க விருப்பம் என்னவோ அதையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்க போகிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் கூடிய சீக்கிரம் நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. நடப்பதையெல்லாம் அமைதியாக வேடிக்கை பாரு. எல்லாமே மாறுவதை உன்னால் உணர முடியும். கூடிய சீக்கிரம் உனக்கு செல்வத்தை அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையிலும் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். எந்த சூழலிலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். கை நழுவி போனதாக நினச்ச விஷயங்களை எல்லாம் மீண்டும் உன் கைகளிலேயே கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. கடந்த காலத்தில் நீ செஞ்ச தவறை செய்யாதே என் செல்லமே. இனிமேலாவது அனைத்தையும் சரியாக பொறுப்பாக பொறுமையாக செய்ய பழகு. உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ நல்ல காரியங்களை செய்யும் போது இந்த வராகி அம்மா அதற்குரிய நன்மைகளை உன் கைகளில் கொடுத்தே தீருவேன். இடைவிடாத ஆர்வம் உள்ளவர்கள், விடாமுயற்சி உள்ளவங்க தோற்று போனதா சரித்திரமே கிடையாது. உன்னால் முடிஞ்ச முயற்சியை நீ செய். மற்றதையெல்லாம் இந்த வராகி அம்மா நான் வந்து உனக்கு நடத்தி கொடுக்குறேன். எல்லா விஷயங்களும் உனக்கு சாதகமாக நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னுடைய கனவு எதுவோ அதை நனவாக்கி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எது தேவையோ அதை அடைவதற்காக நீதான் உன்னை தயார் செஞ்சுக்கணும். அதுக்கு உன் தகுதியையும் திறமையும் நீ வளர்த்துக்கோ. உழைப்பு ஒன்று தான் நீ ஜெயிக்கிறதுக்கான குறுக்கு வழி. சும்மாவே படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தா, பொழுதை போக்கிக்கிட்டு தொலைபேசியையும் தொலைக்காட்சியையும் பார்த்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இரவோடு இரவாக ஒரு விதை மரமான கதையை நீ கேட்டிருக்கிறாயா? இல்லைதானே? ஒருபோதும் ஒரே நாளில் விதை மரமாக மாறுவது கிடையாது. ஒவ்வொரு நாளும் விதை செடியாக மாறி கொஞ்சம் கொஞ்சமாக காய் கனி மரம்னு கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதற்கான வளர்ச்சியை பெறுது. அதே போலதும் நீயும் உன்னை தயார்படுத்தி கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கான செயல்களை நீ ஆர்வத்தோட முயற்சி செய்யும் போது அதைவிட கோடி மடங்கு அதிகமாக இந்த வராகி அம்மா உனக்கு உதவி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து தருவேன். வெற்றி உனக்கு மிக பக்கத்திலே தான் இருக்குதுன்னு தெரியாமல் பாதியில் முயற்சியை கைவிட்டுட்டு போகிறவங்க தான் தோற்று போகிறாங்க. நீ எந்த அளவு கஷ்டப்படுறியோ அதை விட முக்கியம்
தொடர்ந்து விடாமுயற்சியோடு அதை செய்வதுதான். ஏன்னா தோத்து போகிறவங்க எல்லாருமே வெற்றிக்கு மிக அருகில் வந்து முயற்சியை கைவிட்டவர்கள்தான். நீயும் வெற்றி பெறுவதற்கும் வாழ்க்கையில் உயர்வதற்குமான நிலைமைக்கு அருகில் நெருங்கி வந்துட்டாய். இனிமே நீ பயப்பட வேண்டாமே செல்லமே. நீ பொறுமையாக காத்திருந்ததற்கான பலனை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுக்கறதுக்கான நேரம் நெருங்கி வந்துருச்சு. உன்னுடைய விடாமுயற்சியும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தியும் உன் கர்ம வினைகளை எல்லாம் அழிச்சு இப்போ உனக்கான பொற்காலத்தை உருவாக்க போகுது. உன் திறமையின் மூலமாக இந்த வராகி அம்மா உன்னை ஜெயிக்க வைக்க போகிறேன். திறமை எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தில் ஒழுக்கமும் நிலச்சி இருந்துச்சுன்னா திறமையும் ஒழுக்கமும் பொறுமையும் பணிவும் கண்டிப்பாக அவங்களை ஒரு சிறந்த மனிதனாக உயர்வான வாழ்க்கைக்கு கொண்டு போய் சேர்த்துடும். நீ எப்போதும் ஒழுக்கத்தை உயிரை விட மேலாக கடைபிடிக்கணும். உன்னை நம்பியவர்களுக்கு உண்மையாக இரு. எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் ஏமாத்துறதோ யாருக்கும் துரோகம் செய்யவோ வேண்டாம். யார் உன்னை பார்த்தாலும் பார்க்காட்டியும் இந்த வராகியம்மா உன்னை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருக்கேன், நீ செய்கிறதையெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன்றதை மறந்துடாத. ஒழுக்கமுடையவர்கள் வாழ்க்கையில் தாழ்ச்சி என்பதே இருக்காது. கண்டிப்பாக உன்னை நானே முன்னேறச் செய்வேன். நீ முன்னேறுவதையும் வெற்றி பெறதையும் இங்கு யாராலும் தடுக்க முடியாது என் தங்கமே. துன்பங்கள் வாழ்க்கையில் வரும்போது நீ துயரப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம். துன்பம்தான் ஒரு மனுஷனை தூய்மைப்படுத்தும். அதுதான் அவனுக்கு சிறந்த ஆளுமையை உருவாக்கி கொடுக்கும். துன்பம் வரும்போது தான் அவன் பொறுமையா பொறுப்பா பக்குவமான ஆளாக மாறி அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு வழியை பெறுவான். அதனால தான் துன்பத்தை கண்டு சோர்ந்து போகாதே. துன்பம் உனக்கு கற்றுத்தரும் பாடத்தை கற்றுக்கோன்னு சொல்கிறேன். இந்த துன்பம் உனக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்களின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு உயர முடியும். முயற்சி செஞ்சவங்க தோற்று போகலாம், ஆனால் விடாமுயற்சி கொண்ட நீ நிச்சயமாக ஜெயித்தே தீருவாயேன்னு செல்லமே. நீ செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன முயற்சிக்கும் சேர்த்து தான் இந்த வராகி அம்மா மிகப்பெரிய அளவில் உனக்கு வெற்றியை தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எந்த இடத்துக்கு போகணும், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுங்கிறதுல உறுதியாக இரு. அடிக்கடி முடிவுகளை மாற்றிக்கிட்டே இருக்காத. ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ உறுதியாக இருக்கும்போது தினமும் அதையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அதை கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேன்றதை நீ தீர்க்கமாக நம்பு. உன்னுடைய பிரார்த்தனையும் பக்தியும் உன் விடாமுயற்சியும் நிச்சயம் உனக்கு கைமேல் பலனை கொடுக்கும். இந்த வராகியம்மா நானும் வந்து உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைப்பேனே செல்லமே. எந்த விஷயம் கஷ்டமாக இருந்தாலும் வலியை கொடுத்தாலும் வேதனையை கொடுத்தாலும் ஐயோ வலிக்குதேன்னு ஒதுங்கி விடாதே. வலிகள் தான் உன்னை வலிமையுள்ள தைரியமுள்ள ஆளாக மாற்றும். தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் அது உன்னை வெற்றியாளன் ஆக்குன்ற நம்பிக்கையோட வேலை செய். எதுக்காகவும் அழுக வேண்டாம். நீ அழுகிறதால எதுவுமே இங்கே மாற போகிறதில்ல. அதனால் தோல்வியவே நீ ஏறும் ஏணியாக மாற்றிக்கோ. தோல்வி மூலமாகவே இந்த வராகியம்மா உனக்கான வெற்றியை கொடுப்பேன். யாராக இருந்தாலும் நிறைய கஷ்டப்பட்டு காயப்பட்ட பிறகு நிறைய துன்பப்பட்டு துயரப்பட்ட பிறகுதான் அவர்கள் கனவு நனவாகும்படியாக விஷயங்கள் நடக்கும். நீயும் தளர்ந்து போகாத. கூடிய சீக்கிரம் நீ பட்ட காயங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் சேர்த்து உன் வேதனைகளையும் துயரங்களையும் முடிச்சு வச்சு இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக மாற்றி தரப்போகிறேன். என்னை அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. கண்டிப்பாக இப்போதே உன் வீட்டில் உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்குறேன். சுபமங்களகரமான நல்ல நிகழ்வுகளை நடத்தி திருமண வரத்தையும் உனக்கு கொடுத்து நல்ல வரனோட வாழ்க்கை துணையோட நீ மகிழ்ச்சியாக 16 செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழும்படியும் இந்த வராகி அம்மா செஞ்சு காட்டுறேன். உன் குடும்பத்தின் உன் பிள்ளைகளின் எதிர்காலமும் சிறப்பாகவே இருக்கும். நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்ல முறையில் நான் நடத்தி கொடுப்பேன். எந்த விஷயத்தையும் நாளைக்குன்னு தள்ளி போட்டினா அது உன் தன்னம்பிக்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடும். அதனால் எல்லா விஷயங்களையும் இன்னைக்கே இப்போதேன்னு செய்ய பழகு. ரொம்ப நாளாக நானும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், ஆனால் என் வாழ்க்கை மாறலை, எந்த முன்னேற்றமும் கிடைக்கலன்னு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உனக்கான மிகப்பெரிய வெற்றியை இந்த வராகியம்மா நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். பலவீனம் குழப்பம் அதைரியம்னு எதுவுமே இல்லாமல்
நீ பலமுள்ள பிள்ளையாக தைரியமாக திடமான மனசோட பொறுமையாக காத்திரு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக இந்த வராகியம்மா வாழ வைப்பேன் என் செல்லமே. நீ எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு செய்யும் போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி இந்த வராகியம்மா செய்வேன். நீ கேட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நல்லபடியாக ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையில் வெற்றிகளை கொடுத்து உன்னை ஊக்குவிப்பேன் என் செல்லமே.